ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் என்னாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 23வது வசனம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபை குறித்தும் இஸ்ரவேலை குறித்தும் சொல்லப்படும். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் நமக்கு விரோதமாக எழும்புகிற மந்திரவாதமாக இருந்தாலும் சரி, குறி சொல்லுதலாக இருந்தாலும் சரி, அதை கர்த்தர் மாற்றி போடுகிறார், செயலிழக்க பண்ணுகிறார் என்பதுதான் உண்மையான சத்தியம். காரணம், இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிற தேவனுடைய ஜனங்கள், அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அவரை விசுவாசித்து இவர்தான் என் இரட்சகர் என்று உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற தேவனுடைய ஜனங்கள், அவர்களை கர்த்தர் ஒரு நாளும் ஒருபொழுதும் கைவிடுவது இல்லை. எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலேயும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பாதுகாக்கிறார். அதனால தான் தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே இஸ்ரவேலையும் யாக்கோபையும் குறித்து சொல்லப்படும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ நமக்கு விரோதமாக எடுப்பப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் முறிந்தோடி அது ஒன்றும் வாய்க்காமல் போய் கர்த்தர் ஜெயித்தார், வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்படுகிறதை நாம் கவனிக்க முடியும். இப்போ ஒரு மனிதனுக்கு விரோதமாய் ஒரு ஆயுதத்தை எழும்பி அந்த மனிதனை முறியடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம். அந்த மனிதனோ தேவனை உண்மையாய் ஆராதிக்கிற மனிதன், ஜெபிக்கிற மனிதன், கர்த்தரை துதிக்கிற மனிதன். அப்படிப்பட்ட மனிதனுக்கு விரோதமாய் எழுப்பப்படுகிற ஆயுதங்கள் நிச்சயம் வாய்க்காது. காரணம், அவன் உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிறவனானபடியினால். அப்படி நடந்திருக்கிறதா என்று நீங்கள் கேட்டால் நிறைய சம்பவங்களை நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். அனுபவங்கள் இருக்கிறதா என்று கேட்டால் எங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கர்த்தர் அவைகளில் தந்திருக்கிறார். ஆனால் ஒன்று மாத்திரம் நமக்கு நிச்சயம், நான் தேவனோடு தேவ பிரசன்னத்தில் தேவனுடைய முகத்தை, தேவனை நேசிக்கிற தேவனுடைய ஜனமாய் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேல் பாளையமெங்கும் கர்த்தர் உலாவிக் கொண்டிருந்தபடினால்தான் பிழையாம் வந்து பாலாக்கு பிழையாவரிடத்தில் சொல்லுகிறார், அந்த ஜனத்தை நீ சபிக்க வேண்டும், அவர்களை அழிக்க வேண்டும், அதற்காக நீ சாபம் கூற வேண்டும் என்று சொன்ன பொழுது அதை அவனால் செய்ய முடியாமல் போனது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம், இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதல் இல்லை. அப்படியே அவைகள் உண்டானாலும் அது யாக்கோபையும் இஸ்ரவேலையும் தொடாதென்பதுதான் வேத சத்தியம். ஏனென்றால் அவர்கள் யாக்கோபுக்கும் இஸ்ரவேலுக்கும் பாதுகாப்பு கர்த்தர் ஒருவரே, அவர்களுக்கு ரட்சிப்பு கர்த்தர் ஒருவரே, மீட்பு கர்த்தர் ஒருவரே. அதனால தான் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி இருக்கிறார், அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களை பாதுகாக்கிறார், அவருடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார், அவர்களை விடுதலை செய்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இதுவரை நீங்கள் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை, இந்த போராட்டம், இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கலாம். இன்றைக்கு அந்த ஏக்கத்திற்கு ஒரு முடிவு. கர்த்தர் சொல்லுகிறார், நீ கொஞ்சம் காலத்தில் உனக்காக கர்த்தர் என்னென்ன செய்தார் என்று சீக்கிரத்தில் சொல்லப்படும். உனக்கு விரோதமான எந்த ஆயுதங்களும் வாய்க்காத போகிறதை நீ இந்த நாள் முதல் காணப்போகிறாய் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் தான் அந்த நபர். வேதனையோடு கண்ணீரோடு இந்த வியாதி, இந்த செய்வினை, இந்த பிசாசின் போராட்டம், இந்த மனிதன் எனக்கு விரோதமாய் செய்கிறது புலம்பிக் கொண்டே இருக்கிறீர்களாம். கவலைப்படாதிருங்கள். தேவனை ஆராதிக்கிறீர்கள், உண்மையாய் அவரை தேடுகிறீர்கள், you will see, நீங்கள்
ஒரு அற்புதத்தை காண முடியும். இன்று உங்களுக்கு அவர் வாக்கு பண்ணியிருக்கிறபடினால் அதை பிடித்து கொள்ளுங்கள். கொஞ்சம் காலத்தில் உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகள் மற்றவர்களுக்கு முன்பாக சொல்லப்படும். அப்பொழுது மகிழ்ந்து களி கூறுவீர்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதியுங்கள். ஆமேன், ஆமேன்.